கோவையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டம் வடகோவையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவையில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனை நடத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் கல்பனா மற்றும் மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில் நடைபெற்றது. அதில் பேக்கிங் பிளாஸ்டிக் கவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய வியாபாரிகள் சங்கத்தினர், உதகை நகராட்சி சந்தை புதிதாக இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 182 கடைகள் இடிக்கப்பட்டு குதிரை பந்தய மைதானத்தில் தற்காலிக கடைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 2ஆம் பாகத்தில் இடிக்கப்படும் வியாபாரிகளுக்கு கடைகள் கட்டப்படவில்லை. எனவே முதல் பகுதியை கட்டி முடித்து வியாபாரிகளுக்கு கொடுத்த பின்பு அடுத்த பகுதியை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பு கிராமத்தில் தென்னக மானாவாரி விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்லியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் விவசாயிகளை கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியும், சாலைகளில் குழி தோண்டி தடுத்து நிறுத்த முயலும் அராஜகத்தை கண்டித்தும், மனிதாபிமான முறையில் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு போராட அனுமதித்திட வலியுறுத்தியும் தென்னக மானாவாரி விவசாயிகள் சங்க தலைவர் வில்லிச்சேரி பிரேம்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும், மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையை சேர்ந்த செல்வம் மாணவர்களுக்கு காலை உணவு தந்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை வரைந்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மாணவ குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக படம் வரைந்தேன் என கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலில் மாசி பிரம்மோற்சவ திருவிழாவின் துவக்க நாளில் அதிகாலை தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாசி பிரம்மோற்சவ திருவிழாவின் துவக்க நாளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் காமாட்சி அம்பாள் படம் பொறித்த கொடியை கோயில் ஸ்தானிகர்கள் ஏற்றி வைத்தனர். கொடியேற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 26ஆம் தேதி அதிகாலை விஸ்வரூப தரிசனத்துடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து விடையாற்றி உற்சவம் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவனை தாக்கிய மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மழையூர் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த கோரி நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அக்கட்சியினர் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
வசந்த பஞ்சமியை முன்னிட்டு மயிலாடுதுறை துலாக்கட்டத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான காசி விஸ்வநாதர் கோயிலில் பஞ்சமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறப்பு மகா ஹோமம், வாராகி மூலமந்திர ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்டவை செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மங்களவராகி அம்மன் மற்றும் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள், சந்தனம், பால், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான போடிமேட்டு, அகமலை போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேல் அரேபிகா பிளான்டேஷன், அரேபிகா செலக்ட் ரக காஃபி கொட்டைகள் பயிரிடப்பட்டு அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காஃபி கொட்டை உற்பத்தி சற்று அதிகரித்தது. தற்போது முற்றிலும் காபி பயிர்கள் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் பதப்படுத்தப்பட்டு தளிராக்கப்பட்ட அரேபிகா பிளான்டேஷன் ரக காஃபி தளிர் விலை கிலோ ஒன்றுக்கு 280 வரை விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 320 வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ ரூபாய் 40 வரை குறைந்து 280 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடுவுடையம்மன் உடனுறை தியாகராஜ சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழாவையொட்டி கோவிலில் நேற்றிரவு விநாயகர் உற்சவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மாட வீதிகளில் உலா வந்து பொதுமக்களுக்கு காட்சி தந்தார். அதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தர்காடு காவிரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஜூர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேலதாளம் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து கோவிலின் விமான கும்பத்தை அடைந்தனர். பின்னர் வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.